ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். மயிலாடுதுறை அருகே 6 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செயல்படாததால் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் கிடாய்த்தலைமேடு கிராமத்தில் 150 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் உள்ள நிலையில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 6 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட அடைப்பு காரணமாக இதுவரை குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை. இதனால் அப்பகுதி மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் நிலை உள்ளது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் தங்கள் பகுதிக்கு தடையில்லா குடிநீர் விநியோகம் செய்ய வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆலி ஊராட்சியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். ஆனால் எங்கள் ஊர் கிடாத்தலைமேடு எங்கள் ஊருக்குள்ளே கிராமமாக இருக்கிறதுனால அவங்க யாருமே எதுவுமே எங்களுக்கு எந்த ஒரு சலுகையுமே கிடையாது. பஸ் வசதியாக இல்லை, குழந்தைய பள்ளிக்கூடம் போக முடியல, எந்த ஒரு வசதியும் கிடையாது. நாங்கள்லாம் இருக்கிறதே தண்ணி இல்லாத ஒரு 6 கிலோமீட்டர் போய் முன்ட்டு வந்து அந்த தண்ணி குடிக்கிறோம். பஸ்ஸு இல்லாத 6 கிலோமீட்டர் போய் உள்ளே போய் நடந்து ஏறி முன்ட்டு வரோம். எங்களுக்கு எந்த வசதியுமே யாருமே கண்டுக்கவும் இல்லை, இது வரைக்கும் பார்க்கவும் இல்லை. நாங்கள் இருக்கிறதே இருக்கோமா இல்லையான்னு கூட தெரியல அதிகாரிகளுக்கெல்லாம். நாங்கள் போய் சொன்னாலும் கூட அது எங்களுக்கு எடுப்படுத்தி செய்யலை. எந்த ஒரு வேலை வாய்ப்பும் கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. 100 நாள் வேலை செய்கிறாங்க, எல்லா ஊர்லேயும் செஞ்சுருக்காங்க, எங்கள் ஊருக்கு மட்டும் செய்யலை. பஸ்ஸு இல்லாத ஒரு வயசானவங்க போகணுன்னா கூட பஸ்ஸு கிடையாது. புள்ளைய பள்ளிக்கூடம் போகணுன்னா 9 மணி 10 மணிக்கு தான் பள்ளிக்கூடம் போகுது. அதால் போய் அது அடி வாங்குது. தண்ணி இல்லாத இப்போ நாங்கள் சாப்பாடு செஞ்சு கொடுக்கவே கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ நாள் நாங்கள் அந்த மனுவுக்கு இந்த தண்ணி பிரச்சனைக்கு சரியான ஒரு தீர்வை காணி தண்ணி பிரச்சனை எல்லாமே எங்களுக்கு வைக்கணும். அதேமாரி நாங்கள் 4 கிலோமீட்டர் பஸ் ஏறி போகிறதா இருக்குது. பசங்க ஸ்கூலுக்கு அன்டைம் ஆகிடுது. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணி பஸ்ஸுக்கு போகிறதா இருக்குது. நைட்டு 5:30 மணிக்கு தான் விட்றாங்க சாயந்தரம் பஸ்ஸை. 8 மணி ஆகிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு. அதேமாதிரி பெண்கள் நைட்டு 8-9 மணிக்கு தான் இறங்கி ரொம்ப தூரம் காட்டில் வர மாதிரி இருக்குது. சரியான லைட் வசதி பண்ணி கொடுக்கணும், நல்ல ரோடு பண்ணி கொடுக்கணுங்க, பஸ் வசதி பண்ணி கொடுக்கணும். மெயினாக தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ஒரு 2 நாளில் தீர்க்கணும். இன்னும் 2 நாள் வேணாலும் 3 நாள் வேணாலும் அவகாசம் தராங்க. நல்ல பைப்பை போட்டு நல்ல டேங்கை கூடிய பெருசாக ஏற்பாடு பண்ணி இருக்கிற டேங்க்லேயும் தண்ணியை விடணும். அடுத்தபடியாக இந்த சார் மூலியமாக இந்த தமிழ்நாடு அரசு மூலியமாக நல்ல தண்ணி எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் விடணும்.